இப்போ தான் ஒரு கமெண்ட் பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, பிரதர் நீங்களும் ஜாதி பார்க்குறீங்க, உங்களோட ப்ரொஃபைல்லையும் ஜாதி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தார் இன்ஸ்டாகிராமில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட ஹேட்டர்ஸாக யாருன்னு தெரில, ஒரு 4 நாளாக நம்மளோட ப்ரொஃபைலே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அதை அனுப்பி வேறு விட்டுட்ருக்காங்க. அதை மார்க் பண்ணி வேறு காமிச்சு நீங்களும் ஜாதியை வச்சு தான் வீடியோ போடுறீங்க அப்படின்னு. இன்னி வரைக்கும் நம்மளோட வீடியோவில் ஜாதியை பற்றி நம்ம போட்டே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு அதை எதில் பார்த்து அவங்க நான் ஜாதியை வச்சு போடுறேன்னு நினச்சாங்கன்னு தெரில. ஸோ அவங்க காமிச்ச ஃபுட்டேஜ்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த வீடியோவில். அதுமாதிரி ஜாதி முக்கியமாக இல்லையான்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோவில் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இப்போ வீடியோ எடுக்க தான் போகிறேன். நான் மனசில் இருக்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு கரெக்டுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ என்னென்னா, இப்படி இப்போ இந்தியா தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, இந்த ஜாதி பிரச்சனைகளை பற்றி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ போட்ட உடனே நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை ப்ரோ வேண்டாம் ப்ரோ, நம்ம சேனலில் ஜாதியை பற்றி போடாண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டு ஜாதியை பற்றி போடாண்டானோ, ஒரு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ அந்த மாதிரி கான்ட்ரவர்சி வேண்டாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ மொத்தம் 2 கமெண்ட் இருந்து, அதனால் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசாண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். பட் நான் நேற்று அந்த வீடியோ போடும்போது என்னோடய லாயர்கிட்ட நான் அட்வைஸ் கேட்டுட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு. லாயருமே அதான் சொன்னான், வேண்டாம் சூர்யா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்ஸும் இல்லை, இந்த மாதிரி போட்டால் ஒருவேளை சப்ஸ்கிரைப்ஸ்க்காகவோ வியூஸ்க்காக இந்த மாதிரி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துடும், அப்புறம் எல்லாரும் அதை தான் எதிர்பார்ப்பாங்க நம்ம சேனலில் அப்படின்னா. அதனால் நானும் யோசித்தேன், சப்ஸ்கிரைப் கூட்டுறதுக்காகலையோ வியூஸ் கூட்டுறதுக்காகலையோ நம்ம இந்த வீடியோ போட்ட மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறனால அந்த வீடியோ போடல. இது நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஏன்னா நான் நேற்று நைட்டு நான் கொஞ்சம் எப்படி சொல்ல, ரொம்ப ஒரு ஆத்திரத்தை அடக்கி வச்ச மாதிரி பேசி கடைசியில் அவ்வளோத்தையும் ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி பேசிட்டேன் நேற்று அந்த கொஞ்சோண்டு வீடியோவில். அதனால இன்றைக்கி அதை பற்றி பேசாண்டாம், ஸோ நம்ம எப்பவுமே போடுற மாதிரி ரெகுலராக பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க இந்த வீடியோவில், அது மட்டும் கன்ஃபார்ம். சரி, ஓகேங்க, அப்படி வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கார்னரில் பின் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடான்னு தெரில. ஹலோ சார், ஹேங்கர் ஸ்டேஷன் ரைடர்? யா, ஓகே சார். கஸ்டமர் வந்து நாள் கழிச்சு, எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மாதம் கழிச்சு தான் இந்த ஏரியா கிட்டே வந்திருக்கேன். கேஎஃப்டி ஒலையா ஸ்ட்ரீட் அப்படிம்பாங்க. எப்படி இருக்கு பாருங்க அந்த பில்டிங்ஸ்லாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சில பேங்க்ஸ் இருக்குது, எஸ்என்பி, அல்ட்ராஜி, அப்படி நிறையா இருக்குது. ஸோ அப்படி ஒரு ஏரியா தான் இது. நல்ல ஒரு வீக்கெண்ட் ஆகிட்டுனாலே ஃபேமிலியோட ஃபன் பண்ணுறதுக்கான ஏரியா இது தான். ஏன்னா இங்கே லைட்லாம் சூப்பராக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உட்காந்து எல்லோரும் ஃபேமிலியோட உட்காந்து கீழே இதெல்லாம் போட்டு பெட்ஷீட்லாம் விரிச்சிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா இல்லை இங்கே சைக்கிள் இருக்கும், எலக்ட்ரானிக் சைக்கிள் இருக்கும், அதில் எடுத்து சின்ன பசங்க விளையாடுறது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இங்கே பண்ணுவாங்க. சூப்பரான ஒரு ஏரியா. நம்ம வேலைக்கு வந்திருக்கோம், பட் இதெல்லாம் ரசிக்க முடியுமான்னு கேட்டால் நான் ரசிச்சிருக்கேன். நாளாக லீவ் போட்டு வந்துடுவேன் என் பாட்டுக்கு, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். அதேமாதிரி இங்கே நிறைய பேர் நம்மளுமே டெய்லி ஜாப் பண்ணுறவங்க போயிட்டு என்றைக்குமே இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. பொலிவியாடெலாம் மோர் தென் பர்சன்ட் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா வேலைன்னு தான் இருப்பாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, நான் 2மே பார்த்துருக்கேன். பொலிவியாட் சிட்டியும் பார்த்துருக்கேன், வேலையும் போய் பார்த்துருக்கேன். நம்ம அதெல்லாம் அந்த இதே யோசிக்க மாட்டோம். வேலை நாளைக்கு எக்ஸ்ட்ரா பார்த்துக்கலாம், அதை விட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறத பார்க்காம போயிடக்கூடாது. பார்த்தீங்களா, கிடைக்கிற அந்த இதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படி. ஏன்னா நம்ம திரும்பி சவுதிக்கு வந்து டூரிஸ்ட்லாம் வந்து டூர்லாம் சுற்றி பார்க்க போகிறது கிடையாது. அப்படிங்க சுற்றி பார்க்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒன்றும் கிடையாது. இதை விட இதுக்கு செலவு பண்ணுறத விட நான் தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், பட்டாயா, ஸோ இங்கேயா செலவு பண்ணிக்கலாம். அதே தான், காஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். ஒரு ஆர்டர் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வெளிச்சமாகவே இருக்குங்க. மணி 6 மணி ஆகிட்டா இருந்தாலும் வெளிச்சமாக இருக்குது. நேற்று 5:45 இருட்டிருச்சு. ரீசன் என்னென்னா, நேற்று மழை பெஞ்சிச்சு, ஒரு துளி குட்டி குட்டியாக விழுந்துச்சு. இங்கேருந்து திடீர்னு வந்துச்சின்னு தெரில இந்த புழுதி புயல், சாண்ட்ஸ்ட்ரோம் அப்படி தானே? ஆமாம், அதான். இங்கே இருங்க, கண்ணே தெரிலங்க, கண்ணுக்குள்ளே அந்த தூசி மாதிரி வந்து உளுந்துக்கிட்டே இருக்குது. எல்லோரும் வண்டி நிப்பாட்டி விட்டுருக்கோம், அந்த மழை டைமில் நிப்பாட்டி விட்டுற மாதிரி. நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சு, அதை எடுத்து முடிச்சுட்டு எப்படி இருக்குது பாருங்க ஏரியாவே.
ஓ மை காட். ஆனா கொஞ்ச நேரத்துல திடீர்னு வந்துருச்சுங்க இந்த இது. கிளைமேட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே யாரும் வண்டி ஓட்டக்கூடாது, போலீஸ் வந்து நிப்பாட்டிடுவாங்க. ஐ மீன் என்ன கொஞ்சம் அதிகமானாலுமே அப்படி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபைன்லாம் போட மாட்டாங்க, அப்படி நிப்பாட்டி ஓரமாக நில்லுங்க போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோட அடுத்த நிலைமை என்ன ஆகுனா, அதிகமாக காற்றடிக்கும்போது நம்ம வண்டி பேலன்ஸ் இருக்காது, பைக் பேலன்ஸ் இருக்காது. இப்போவுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காற்றடிக்குது. அது உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் இது வீடியோ. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியாதுன்னு தெரில. ஆனால் இப்போ காற்று பயங்கரமாக அடிச்சிருக்கு, வண்டி வாபுலாவது உங்களுக்கு தெரியுதா, அந்தளவுக்கு காற்று இருக்குது. இந்த தூசியும் பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அந்த விஷுவல் கம்மியாயிரும். அதனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளைமேட்டில் வண்டி நிப்பாட்டிடணும். இங்கே நான் பார்த்த வரைக்கும் இப்போ நிறைய ரைடர்ஸ் வண்டி அப்படி நிப்பாட்டிட்டாங்க. நம்மளுக்கு ஆர்டர் இருக்கிறனால நம்ம கொண்டு போகிறோம், இல்லைன்னா நானுமே வண்டி நிப்பாட்டிடுவேன். ஏன்னா ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இந்த கோட்டு இப்போ எப்படின்னா இங்கேருந்து ஒரு 30-35 மீட்டருக்கு இடையிலே ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது அந்த காற்று. அப்போ தூரமாக இருக்கவங்களாம் எப்படி பார்க்க. நைஸ் ட்ரை. ஆனாலும் நம்ம ஸ்பீடு கம்மியாகாது, போயிட்டே இருக்கும். 80 தான், 80-90லே போக வேண்டிதான். கண்டிப்பாக இந்த கேமரால அந்த தூசிலாம் தெரியும், விண்ட்ஸ்டோம்லாம் தெரியும். ஏன்னா மொபைலில் தெரிய மாட்டேங்குது, மொபைலில் அது ஃபில்ட்ரு பண்ணிடுது ஏஐ. இந்த கேமராவில் ஏஐலாம் கிடையாது பார்த்தீங்களா, அதனால் இது ஒரிஜினாலிட்டி அப்படியே காமிக்கும். இந்த சாண்ட்ஸ்ட்ரோம் இது அடிக்கடி வராங்க. இதுக்கு ஒரு மாதமே உண்டு. இந்த மாதம் ஃபுல்லாகவே காற்று அதிகமாக இருக்கும். அந்த மாதம் ஃபுல்லாக நம்ம ஊரில் ஆடி மாதம் அம்மியே பறக்கும்பாங்களா, அதே மாதிரி தான். இது ஆடி மாதம் தானே, அதனால தான் காற்றே பாறையெல்லாம் திரட்டி கொண்டு வருது. வரமா ரொம்ப கொடூரமாதாக இருக்கு, தெரியாதளவு பேசிட்டு. இங்க பாருங்க, இது ஃபுல்லாவே ஆல்ரெடி டெசர்ட்ல தான், கொஞ்சம் ஏரியால தான் வீட்டு இருக்கும். இங்க இந்த காத்து அந்த மண் எல்லாத்தையும் கிளப்பி விட்டுருச்சு போல. இங்க இருங்க, கண்ணே தெரிலங்க. நான் ஏதோ சிட்டிக்குள்ள இருந்தனால ஒரு கொஞ்சம் நார்மலா தெரிஞ்ச மாதிரி இருந்து, சிட்டி விட்டு வெளியே வந்த பிறகுதான் தெரியுது ரொம்ப கொடூரமா இருக்கு. ஓ பாஸ் லைட் போட்டுற வேண்டியதான், கொஞ்சமா வெளிச்சமா இருக்கும். பாக்ஸ் லைட் எரியுதா? சரி, எரியுது. நீ ஃபுல்லா ட்ரெஸ் ஃபுல்லா தூசி இருக்க போதுங்க. மிஷின்ல துவைக்கும் போது தான் தெரியும், மிஷின் ஃபுல்லா மண்ணா இருக்கும். வா, இந்த மாதிரி ஒரு வண்டி எடுக்கணும் லைஃப்ல. மேரேஜ் பண்ணக்கூடாது, மேரேஜ் பண்ணாம நீட்டா இந்த மாதிரி ஒரு வண்டி எடுத்துட்டு நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் ஃபுல் பண்ணிட்டு அப்படியே இந்தியா ஃபுல்லாக அப்படியே ஒரு ரைடுனா சும்மா போயிட்டு போகிறது கிடையாது, அது ஒரு வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கை, ஜிப்சி மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணுங்க. எனக்கு அது ரொம்ப நாள் ஆசை. மேபி நான் ட்ரை பண்ணுவேன். எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி மேரேஜ் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்சி மாதிரி ஒரு லைஃப், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக அப்படியே போயிட்டே இருப்போம். அண்ணே வெள்ள வண்டி அண்ணே, ஓரமா போனேன் அப்படியே வாராப்புல, அப்படியே ரோடு எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு, இப்படி நேரா போயிருக்கலாம். ஆனா அவர் அப்படியே வருவாப்புல, போன் நோண்டிட்டே இருந்திருப்பான். வண்டி எங்க போகுதுன்னு அப்படியே தெரியல அவனுக்கு. அங்க வருங்க, எப்படி இருக்கு பாருங்க, ஜம்முன்னு இருக்கா. பாக்குறவங்களுக்கு ஜம்முன்னு தான் இருக்கிறோம். 5.3 கிலோமீட்டர்.